ஹலோ மை டியர்ஸ், இது உங்களுக்கான சேனல் ஈஸியாக படிக்கலாம். இன்றைக்கி நம்ம 12th ஃபிசிக்ஸில் சாப்டர் 3க்கான 1 வேர்ட்ஸாக ஷார்ட்கட்ஸில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோட எண்டிங்கில் நான் உங்களுக்கு எப்பயும் போல் 2 கொஸ்டின் கேட்பேன். அதுக்கு என்ன ஆன்சருன்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அது என்னன்றதையும் கமெண்ட் பண்ணிவிடுங்க. வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த டயக்ராம் பார்த்து நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். டயக்ராம் பாருங்கள், நமக்கு எப்படி வந்திருக்கு. ஃபஸ்ட்டு ஒரு லைனு, ஒரு கேர்வு, ஒரு லைன் அப்படி கொடுத்துருக்காங்க. நம்ம இதில் ஆப்ஷன் மட்டும் பார்க்கலாமா? ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட் ஆப்ஷன் μ0I/4Rன்னு கொடுத்துருக்காங்க. இந்த மியூவை நீங்கள் யூன்னு படிங்க. நல்ல பசங்க எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா, μ0 நீ கிடையாது, நான் தான் இந்த தப்பு செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ புரியுதுங்களா? இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா μ0 யூ நீ செய்யலை, μ0 I நான் தான் செஞ்சேன் அப்படின்னு. அப்போ எல்லா ஆன்சருமே நமக்கு எப்படி இருக்குது? μ0I தான் இருக்குது. டிவைடட் பை 4R. 4R அப்படின்றது என்னென்னா ஃபார் எவர் எல்லாமே அந்த தப்பை வந்து அவங்களே ஒத்துக்கிறாங்க. அது அப்படி யாராவது இப்போ செய்கிறாங்களான்னு கேட்டால் யாருமே இப்போ செய்கிறதில்ல. அதனால தான் என்ன பண்ணிருக்காங்க, இங்கே ராங்குன்னு போட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், μ0I நீ இல்லை நான் தான் பை 4R ஃபார் எவர் அப்படின்னு பக்கத்தில் தப்பு போட்டிருக்கேன் அப்படின்னா இது யாரும் செய்கிறதில்லன்னு அர்த்தம். ஸோ அந்த ஆன்சர் தான் நமக்கு ரைட்டான ஆன்சர். இந்த ஆன்சர் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். Second question, an electron moves in a straight line inside a charged parallel plate capacitor. இதுக்குமே நமக்கு டயக்ராம் பார்த்துக்கலாம். இந்த டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னா, ஒரு குளம் மாதிரி தெரியுதுங்களா? இந்த குளத்தில் ஏதோ விழுந்த மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கான ஆப்ஷன் பாருங்கள். ஃபோர்த் ஆப்ஷன் ε0 LB பை ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து E வந்து தண்ணிக்குள்ளே மாட்டிக்கிச்சு. அப்போ E இல்லாத ஆப்ஷனாக எடுக்கலாம். இதில் E இருக்குது, இதில் E இருக்குது. இது 2 ஆப்ஷனில் தான் E கிடையாது. ஆனால் இந்த 2 ஆப்ஷனில் இந்த ஆப்ஷனில் L கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுத்துலேயுமே L இருக்குன்றால் அதை விட்டுடலாம். அப்போ ஃபோர்த் ஆப்ஷன் தான் நமக்கு LB LB E இல்லாத ஆப்ஷன் இதுதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம இதை சூஸ் பண்ணிக்கலாம். தேர்ட் கொஸ்டின், இதுக்குமே நமக்கு என்ன டயக்ராம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டினில் எல்லா ஆப்ஷனுமே ஒரே மாதிரி இருக்குது. இதுக்கான ஆப்ஷன் எப்படி சூஸ் பண்ணிக்கலான்னு பாருங்கள். மேலே 2 Q3 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? Qக்கு மேலே 3B ஸ்கொயர் V. பாருங்கள் ஆர்டராக வருது 3 2 1 அப்படின்றது ஆர்டராக வருது. நமக்கு இந்த ஆப்ஷனுமே B ஆப்ஷனுமே அப்படி தானே ஆர்டராக வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேலே நமக்கு 2 கொடுத்துருக்காங்க. ஸோ ஹையஸ்ட் பவர் மேலே நம்ம கொடுத்துடலாம். 2 போட்டு Q3 B ஸ்கொயர் V அப்படின்ற ஆப்ஷன் நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபோர்த் கொஸ்டின், a circular coil of radius 5ன்னு கொடுத்துருக்காங்க, ஆம்பியர் 3ன்னு கொடுத்துருக்காங்க. 5லேருந்து 3 மைனஸ் பண்ணால் நமக்கு ஆன்சர் 2. அப்போ 2ன்னு முடிகிற ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இது ஒன்று தான். 1.2 ஆம்பியர் அப்படின்னு வருது. ஸோ அந்த ஆன்சரை செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபிஃப்த் கொஸ்டின், a thin insulated wire, இதில் n is equal to 100 டைட் கார்னர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. n is equal to 100 டைட் கார்னர்ஸ். 100 இருக்கா ஏதோ டைட்டாக கொடுத்துருக்காங்களா, நம்ம சரி பண்ணணும். அப்போ எப்படி ஆகும் அப்படின்னா, அதுக்காக நம்ம 7 days வேலை செய்யணும். இது மியூட்டியை முட்டின்னு படிச்சுக்கலாமா? 7 முட்டி. அப்போ 7 டேஸ்மே என்னவாகுமா? முட்டி செம்ம வலிக்குமா? 1 வீக்காக அந்த வேலை செஞ்சோன்னா என்ன ஆகுமா? 7 டேஸு முட்டி வந்து செம்ம வலிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் நீங்கள் ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிக்ஸ்த் கொஸ்டின், 3 ஒயர்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஒயர் பார்த்தீங்கன்னா, ஒன்று சர்க்கிள், ஒன்று செமி சர்க்கிள், ஒன்று ஸ்கொயர். இதில் எந்த லூப் வந்து யூனிஃபார்மாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இது வந்து கிரேட்டர் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம சர்க்கிள் போடும்போது தான் பெருசாக எத்தனை வேணாலும் போடலாம், பெரிய சர்க்கிளாக போடலாம், மெஷர்மெண்ட்டே நமக்கு தேவை கிடையாது. அப்போ ஆப்ஷன் வந்து நமக்கு சர்க்கிள் ஞாபகம் வச்சுக்கலாம். 3 ஒயர் கொடுத்துருக்காங்களாம். இப்போ ஆன்சர் வந்து சர்க்கிள்ன்றது சூஸ் பண்ணிக்கோங்க. செவன்த் கொஸ்டின், டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராமுக்கு மேலே பாருங்கள் R/2ன்னு இருக்குது. அப்போ பை2ன்னு ஏதாவது வந்ததுன்னா அதான் நம்ம ஆன்சராக எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம ஆப்ஷனில் பார்க்கலாம். எதில் பை2ன்னு வருதுன்னு பாருங்கள். இதில் ஒன்று தான் 5 3/2ன்னு வருது. பை2ன்னு வர ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நம்ம ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு மட்டும் பார்த்துக்கலாம். எய்த்து கொஸ்டின், இதுலேயுமே ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் B வந்து 2 டைம்ஸ் இருக்குது. இங்கே ஒரு B இருக்குது, இங்கே ஒரு B இருக்குது, டிவைடட் பை 3ன்னு இருக்குது. அப்போ 2B வரணும், டிவைடட் பை 3 வரணும். இங்கே பாருங்கள் மேலே 2, அப்போ 2Bன்னு இருக்கீங்க, டிவைடட் பை 3ன்னு இருக்குது. 2B இருக்குது பை 3 இருக்குது. அதுக்கு ரூட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆன்சர் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். √2/3 BIL பில்லுன்ற மாதிரி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நைன்த் கொஸ்டின், டயக்ராம் கொடுத்துருக்காங்க. 60 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. 2 R போட்டு 60 டிகிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். 60 கொடுத்துருக்காங்க. 60 வந்து எந்தெந்த டேபிளில் டிவைட் ஆகும்னு பாருங்கள். 3 டேபிளில் டிவைட் ஆகும், 2 டேபிளையும் டிவைட் ஆகும். ஆனால் ஹையஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா 3 தான். அப்போ 3ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே மேலே 2ன்னு கொடுத்துருக்காங்க, இங்கே மேலே 3ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம 6னாலே 3 டேபிளில் வருது தான் நினச்சி பண்ணேன். 3 2s 6 அப்படிங்கிறதுனால ஸோ ஆன்சர் 3/5 PM அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். 10th கொஸ்டின்,
A non-conducting charged ring carrying a charge of Q. இது பாருங்கள், ரிங்கு கேரிங் ஏ சார்ஜ்னு இருக்குது. ரிங்னா நம்ம கையில் போடுற ரிங்கா, அது வந்து என்ன பண்ணுதா, சார்ஜரை தூக்கிட்டு போதாம். சார்ஜர் ஒயரை வந்து இங்கே தூக்கிக்கிட்டு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கையில் போடுற ரிங்கு சார்ஜர் ஒயரை தூக்கிக்கிட்டு போகுது. அப்போ என்னவாகும் அப்படின்னா, கீழே போட்டால் டும்முன்னு உடஞ்சிரும். டும்மு 2m டும் அப்படின்னு வச்சுக்கோங்களா. கீழே போட்டால் டும்முன்னு உடஞ்சிரும். இப்போ Q/2 டூம்னா 2m அப்படின்ற ஆப்ஷனை ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த BH curve ஃபார் ஃபெர்ரோ மேக்னெட்டிக், இதுக்குமே டயக்ராம் கொடுத்துருக்காங்க. டயக்ராம் வச்சு நம்ம ஆன்சர் பார்க்கலாம். இதில் எங்கெங்கெல்லாம் டச் ஆகுதுன்னு பாருங்கள். இங்கே 3 அப்படின்ற பாயிண்ட்டில் டச் ஆகுது, இங்கேயும் 3ன்ற பாயிண்ட்டில் டச் ஆகுது. ரெண்டுமே 3ன்ற பாயிண்ட்டில் டச் ஆகுதுன்னா, ஸோ அப்போ நமக்கு டிவைடட் பை 2ன்னு போட்டுக்கலாம். ஒரு 3 போட்டு டிவைடட் பை 2ன்னு போட்டால் நமக்கு 1.5 கிடைக்குமா ஆன்சரு. ஸோ அப்போ அதுக்கான ஆன்சர் என்ன, 1.5 தான் ஆன்சர். 2 வாட்டி 3 இருக்குன்றனால டிவைடட் பை 2ன்னு போட்டுக்கோங்க. 1.50 தான் ஆன்சர். 12th கொஸ்டின். 2 ஷார்ட்டட் பார் மேக்னெட்ஸ் மேக்னெட்டிக் மொமெண்ட்ஸ் 1.20 1ன்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த 0 விட்டுட்டு இது 12ம் இது 1ஆகவும் நினச்சிக்கலாமா. இது 12 இது 1 ஆட் பண்ணால் நமக்கு 13 கிடைக்குமா. ஸோ எந்த ஆப்ஷனில் நமக்கு 13 வருதோ அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்க்கலாம். 3.6னால் என்ன வரும், நமக்கு 9 வரும். 3யும் 6யும் ஆட் பண்ணால், இதை ஆட் பண்ணால் 8ன்னு வரும். 2 5 6 எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா 13ன்னு வரும். இதை ஆட் பண்ணோன்னா 4ன்னு வரும். ஸோ எந்த ஆப்ஷன் நமக்கு 13 வருதான்னு கேட்குறாங்க. அப்போ இந்த ஆப்ஷனில் தான் நமக்கு ஆட் பண்ணால் 13 வருது. அப்போ இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா. நமக்கு கொஸ்டினில் 12 + 1 13ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 13 கிடைக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். த வெர்டிக்கல் காம்போனன்ட் ஆஃப் எர்த்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆங்கிள் ஆஃப் டிப்புன்னு கேட்டிருக்காங்க. டிப்புனா என்ன, ஏதோ ஒன்று இப்போ நம்ம டீ குடிக்கிறனாலே டீயில் தொட்டு சாப்பிட்றனாலே டிப்புன்னு சொல்லுவோம். அப்போ கீழே விழுந்துச்சுன்னா தான் இந்த டிப்புன்னு சொல்லுவோம் நம்ம. அப்போ இங்கே பாருங்கள், எல்லா ஆப்ஷனுமே நமக்கு 0 0 0ன்னு இருக்குது. அதாவது டிப்பு கீழே விழுந்தாலும் இந்த 0 பிடிச்சி அதெல்லாம் மிதந்துக்கிட்டு போயிடும். இந்த 45ன்றது மட்டும்தான் 0 இல்லை. அப்போ 45 என்னவாயிடுமா, டிப்பு கீழே விழுந்துருமா. அதை நம்ம தூக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த ஆப்ஷன் வந்து 45ன்றது சூஸ் பண்ணிக்கலாம். 14th கொஸ்டின். ஃப்ளாட் டைஎலக்ட்ரிக் டிஸ்க் கேரிஸ் எக்ஸஸ் சார்ஜ். எக்ஸஸ் சார்ஜ்னால் அதிகமான சார்ஜ்னு கேட்குறாங்க. எக்ஸஸ்னால் அப்போ எதில் நமக்கு அதிகமான நம்பர் இருக்குன்னு பாருங்கள். இது 4 தான் அதிகமான நம்பர். இங்கே கீழே 4 இருந்துச்சுன்னா பவரும் 4ல் இருக்குது. அப்போ இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸஸ்ன்னு கேட்குறதுனால பவரும் நமக்கு 4ல் இருக்குது, அதை சூஸ் பண்ணிக்கலாம். 4ன்ற மாதிரி. அண்ட் லாஸ்ட் கொஸ்டின். இந்த பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டிங் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 0.5 0.4ன்னு கொடுத்துருக்காங்க. மைனஸ் பண்ணோன்னா மைனஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. மைனஸ் பண்ணால் 1. அப்போ நமக்கு ஆன்சர் 0.1. -0.1 வருமா, அதை ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணோன்னா. ஆனால் நமக்கு எப்போயுமே யாரையுமே நம்ம நெகட்டிவாக பார்க்க மாட்டோம். அதனால் மைனஸை விட்டுருங்க. ஆன்சர் நமக்கு 0.1 தான். 0.1 ஜூல். ஸோ நான் ரொம்ப ஃபன்னியாக தான் இதெல்லாம் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு பார்த்த உடனே ஞாபகம் வரணும் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ இதில் இந்த 15 கொஷின்ஸில் எந்த கொஷின் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஈஸியாக படிக்கிறதுக்கான நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணுமா, அப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய மார்க் எடுங்க.